எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இந்துமதி பேசுகிறேன். டேஸ்ட் ஆஃப் குக்கிங்கில் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்கலான்னு ஒரு முடிவெடுத்தோம். அதனால் மீன் குழம்புக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துட்டு தாளிக்கிறத பார்ப்போம். மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: இந்த புளி நல்லா பெரிய லெமன் சைஸ்க்கு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம் 2 எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு தக்காளி பெருசாக 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லி, கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர், 3மே எல்லாமே சேர்த்து வச்சுருக்கேன். மெயின் இன்க்ரீடியன்ட் ஃபிஷ். ஓகேங்களா? இது எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போது தாளிக்க போகிற பார்க்கலாம். இப்போ சட்டியில் எண்ணெயை ஊற்றிடுங்க. இப்போது வடகம் போடுறேங்க. வடகம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயத்தை எடுத்து போட்டுடலாம். போட்டு அந்த லெமனுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகா, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், போட்டு தக்காளி எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. நல்லா தக்காளி பழம் எல்லாமே குழஞ்சிச்சு பாருங்க. ஆனதுக்கப்புறம் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா போட்டுட்டு நல்லா ஒன்று சேர்ந்துடுச்சு. இப்போ எல்லாம் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை அப்படியே ஊற்றிடும். மொத்தமாக ஊற்றிட்டு பாருங்கள், நல்லா எண்ணெய் வதங்கி நல்லா கொதிச்சிடுச்சு. திக்னஸும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்துச்சு. இப்போ மீன் போட்டுடலாம். ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு பக்கமாக அப்படி போட்டுட்டே வாங்க. போட்டு ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதுங்க. ரொம்ப நேரம்லாம் மீன் போட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கலந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ குழம்பா ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு சூப்பராக வந்துடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்.